வீடு முழுக்க எல்லாரையும் தட்டிட்டேன், ஒருத்தர் கூட காணல. எல்லாரும் எங்க போனாங்க? அப்படி இதை தனியா விட்டுட்டு போக மாட்டாங்களே. ஆனந்தே, அழகுராணி, இவங்க டூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா வீட்டுல ஒருத்தருமே இல்ல. அப்படிலாம் போக மாட்டாங்களே. அழகுராணி, அப்பா, அழகுராணி, ஆனந்தி, மீனாத்தா, செம்மலித்தா, எங்க போனாங்க எல்லாரும்? ஆனந்தி, ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. சரிங்க. போ, பொண்ணு மாப்பிள்ளை வெளியில நிக்காங்கல்ல, போ. ஆனந்தி, ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை உள்ள அனுப்பு. சரிங்க. ஏய், உன் பொண்ணாட்டி வீட்டுக்குள்ள கூட்டு வாடா. சரிங்க. திரும்பி பார்க்காம உள்ள போங்க. சரி. மீனா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தமிழ் எங்க போனா? யாருமே இந்த மண்டபத்துக்கு வரல, எல்லாரும் அங்கதான் வேலை பார்த்துட்டு கிடக்காங்க. சரி, அப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழமும் கொடுத்துட்டு அப்ப நம்ம எல்லாம் மண்டபத்துக்கு போயிடலாமா? எப்படி அத போனை போட்டு கேளு பாப்போம். சரி. டேய் பொண்ணுத்தா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழத்தை கொடுத்துட்டு நாங்க அப்படியே மண்டபத்துக்கு வந்துட்டோமா? சரி. இடி சம்பவலி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழத்தை கொடுத்துட்டு Dress மாத்திட்டு நேரா ரிசப்ஷனுக்கு வந்துடணுமா? கிஷோர், ரிசப்ஷனுக்கு நான் Dress எடுத்து வச்சிருக்கல்ல? எடுத்து வச்சிருக்கேன். ரயிலே, நீயும் Dress மாத்திக்கமா. சரிங்கக்கா. சரி, அப்போ நீங்க உள்ள போங்க. அழகுராணி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை எழுதி எடுத்துட்டு வா. கொஞ்சம் தள்ளி நில்லு, மேல பற்றாம. அது ஒண்ணு இல்ல தேன்மொழி, நீ வேற மாசமா இருக்க, ஆட்கள் நடமாடிட்டு இருப்பாங்க, இடிச்சு கிடிச்சு போட்டுற கூடாதுல்ல, அதான் பொண்ணு தர வேண்டான்னு சொல்லிட்டான். நான் கூட சொன்னேன், அவன் தான் கேட்க மாட்டேன்னுட்டான். நீ வேற தூங்கிட்டு இருந்தியா? சரின்னு. சரி, கொஞ்சம் தள்ளி நில்லு, இல்ல ஒரு இடத்துல உட்காரு, சரியா? தேன்மொழி, சாப்பிடுதியா? ஒண்ணுதான் கேட்க, வீட்டுல சாப்பிடுதியா இல்ல? ஏய் மீனா, மண்டபத்துல இருந்து கொஞ்சம் சாப்பாடு வர சொல்லு பாப்போம். இல்ல, பொண்ணு தாடி கொண்டு வராம இருப்பா, அதெல்லாம் கொண்டு வந்துருவா. சரிடா, நீ உன் பொண்ணாட்டி விட்டுட்டு உள்ள போ. சரி. கல்யாணமா? ஆமா, கல்யாணம். உனக்கு தெரியாதா? தெரியாது. அது இன்னைக்குதான் காலையில 8 மணிக்கு முகூர்த்தம் முடிஞ்சிட்டு. கல்யாணம்னு சொல்லவே இல்ல. நான் வீட்டுல எல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்போ உனக்கு தெரியாதா? சரிக்கா, நான் இதை கண்டு ஊத்திட்டு வரேன், நீங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. ஆமாமா, நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் ஊத்திட்டு வா. மண்டபத்துக்கு வரியா, வீட்டுல இருக்கியா? மண்டபத்துக்கு எதுக்கு? இல்ல, அங்கதான் ரிசப்ஷன் நடக்கும், சாப்பாடு எல்லாம் அங்கதான். ஓ, சாப்பிடுறதுக்கு வர சொல்றீங்களா? இல்ல வீட்டுக்கு கொண்டு வந்துடட்டுமா? வேண்டாம். ஏல விக்ரமே, அவன் டாடிட்ட போன் கொஞ்சம் கொடு. நீங்க Dress மாத்திக்கிறீங்களா? இல்ல, பெரும் மாத்திக்கிறேன். சரி. நீ வேணா மாத்திக்க. ரெஸ்ட் எடுக்கணுமா? சரி, நான் வேணா ஹாலுக்கு போயிடுறேன். நீ ரெஸ்ட் எடு, நான் ஹாலுக்கு போறேன். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. ஓ, கல்யாணம் முடிஞ்சிட்டுல? சாரி தேன்மொழி, சாரி. உனக்கு நான் சொல்றது புரியாது. என்ன மாதிரி இங்க அசிங்கப்பட்டு நின்னதா தெரியும். பாகடி, நீங்களும் பட்டாலும் திருந்தவே மாட்டீங்க. பட்டவா சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. தேன்மொழி, கிளம்பு, மண்டபத்துக்கு போனோம். அதே தூங்கிட்டு இருந்தியா? அதான் என்னுடைய கூட்ட நாட்டு வேலை, யாரும் இடிச்சு போட்டுறக்கூடாது, அதுக்குதான். நல்லா தூங்கல, தூங்குறவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான் போனேன். சரி கிளம்பு, நான் அவனை பத்திரமா கூட்டு போயிட்டு மண்டபத்துல போய் சாப்பிட்டு வந்துடலாம். வீட்டுல ஒன்றும் சமைக்கல, மண்டபத்து தான் போகணும். உனக்கும் கல்யாண சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்ல, வா. அது சீக்கிரம் வாங்க. சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வா, போ. இது அலசலா இருக்கு, வேற ஏதாவது போட்டுக்கலாம். என்ன ட்ரெஸ் மாத்திட்டு சொன்னா நைட்டி போட்டு வந்திருக்க? தேன்மொழி, ட்ரெஸ் மாத்திட்டு வா, நேரம் ஆகுதுல்ல, மண்டபத்துக்கு போன வேலை இருந்தாலும் கிடக்குது. ட்ரெஸ் மாத்திட்டு வா. அந்த சேலையே இருந்திருக்கலாமோ? சரி, அதே கட்டிட்டு வா. என்ன திடீர்னு நைட்டி போட்டு இருக்க? வா கிளம்பு. எச்சில் எடுக்கிறதுக்கா? ஏன் என்ன எப்படி பேசுற? போய் சாப்பிட்டுடலாம், வா.
நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு பசிக்கல. வயிற்று பிள்ளை கறிடி சாப்பிடண்டமா வா. நேரம் என்னாவது எனக்கு இதுக்குள்ள சாப்பிட்டுக்கணும் வா. பசிக்கல, நீ அப்படிதான் சொல்லுவ. நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் கூட்டு போறேன். பசிக்கல. புள்ள எடுத்துக்கடி ஆகும். ஒருவேளை சாப்பிடணும் செத்துறாதே. கோத்த கழிப்பிடி போயிடாத. என்ன பேசுற? உண்மைதான் சொன்னேன். கோத்த கழிப்போத கிளம்பி வா. உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா கேடுச்சு. கோவத்தை குழப்பிடக்கூடாது. மூடிக்கிட்டு போயிடணும். ஆமாடி எங்களோட கூட்டு போக முடியும். கிஷன் கழுத்துக்கு நான் கூட்டு போக முடியுமா? இப்ப திங்களுக்கு மட்டும் கூப்பிடுறீங்க. இப்ப எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு நல்லா கூப்பிட்டேன். அவ்வளவு அசிங்கம் இல்ல உங்களுக்கு? எப்படி கூட்டு போக முடியும்? நான் என்ன நினைப்பாங்க? ஏ, இத புள்ளத்தச்சா இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வரும்போது தெரியல, இவ்வளவு நாள் ஒரே வீட்டுல இருக்கும்போது தெரியல, அது மண்டபத்துக்கு போய் தான் தெரியுமா? அது கூட எனக்கு கூட்டு போடணும்னு கோவம் இல்ல. எனக்கு கல்யாணத்துக்கு வரதுக்கு விருப்பமும் கிடையாது. அதுக்கு நான் சொல்லல. கல்யாணங்கிறதே எனக்கு தெரியாதே. ஆமா, ஏன் இந்த அடி நீ படி போடுறதுக்கா? ஏதாவது வேண்டாம் வேலை பாத்துருவேன். நான் அதை காது கலத்தி முடிக்க சொன்னேன். காது கதைச்சு நீங்க பிடிக்க சொல்லிருக்கீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒதுக்கப்பட வேண்டியவா, அப்படித்தானே? லூசு தரமா இது பேசிக்கிட்டு இருக்காத. மறுபடி நான் முட்டாளாவே இருக்கேன் பாத்தீங்களா? லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்காதடி. இல்ல, நான் லூசுதான். இன்னும் இந்த மனுஷங்களை நம்பிக்கிட்டே இருக்கேன்ல, நான் லூசுதான். இந்த மாநிலத்தில் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத சொன்னா கேளு. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. கிழட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நான் அன்னைக்கே முடிவு பண்ணேன், மறுபடியும் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இனிமேல் இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன்னு. சரி, நீ கல்யாணத்துக்கு வர வேண்டாம், இங்க இருன்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பேன். எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு என்ன எவ்வளவு கீழ்த்தரமா நடத்திருக்கீங்க. நாளைக்கு கல்யாணம் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்ட போறோம், நீ ஏதாவது பண்ணிடுவ, அதனால உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்ட போறேன்னு சொல்லி என்ன பூட்டி வச்சுட்டு போயிருந்தா கூட எனக்கு சிரிப்பாதான் இருந்திருக்கும். தூங்கு தூங்குன்னு சொல்லி என்ன பார்த்தவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? நம்பிக்கையில தூங்குனேன், உங்க மேல நம்பிக்கையில தூங்குனேன். இனி நான் எப்படி உங்களை நம்புவேன்? இனி எந்த விதத்துல நான் உங்களை நம்புவேன்? நாளைக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய வாங்கிட்டு என்ன அடிச்சு பத்த மாட்டீங்கன்னு நினைச்சே இருக்கிறேன். இந்த பிள்ளை வயிற்று இருக்கும் போதே கண்காணாத இடத்துக்கு போகணும் தான் வெளிநாட்டுக்கு எல்லா பிளானும் பண்ணினேன். இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னா யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த குழந்தைய எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு எல்லாரும் படம் பண்ணிட்டேன். இந்த நாய் நான் போத்த போர்வேன். இல்லைன்னா நான் அப்படியே போயிருப்பேன். இப்ப எனக்கே பயமா இருக்கு. சத்தியமா குழந்தை பிறந்த உடனே என் குழந்தைய வாங்கிட்டு என்ன அடிச்சு பத்திடுவீங்க. பைத்தியம் மாதிரி பேசாதடி. இல்ல, இனி ஒரு கனவு நான் உங்களை நம்ப மாட்டேன், ஒரு கனவு நம்ப மாட்டேன். அன்னைக்கு அந்த ஆயிரா சொன்ன உன் மேல உள்ள பாசத்துல ஒண்ணு இங்க கூட்டிட்டு வரல, உன் வயிற்றுல ஒரு பிள்ளைக்காதான் அங்க கூட்டு வந்திருக்கானுங்க. நீ உங்க அம்மா விட்ட சவால ஜெயிக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளை, அதுவும் உங்க பிள்ளை வேணும். நீங்க இந்த விக்கியெல்லாம் என்னை விழுந்து விழுந்து கவனிக்கும் போது நம்பி ஏமாந்துட்டேன். இது என் மேல உள்ள அக்கறை இல்ல, என் குழந்தை மேல உள்ள அக்கறை இல்ல. உங்க அம்மா விட்ட சவால ஜெயிக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளை தேவை, உங்க புள்ள தேவை. இப்ப எல்லாம் எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு ஒத்துக்கிடாது சொன்ன கேளு. நான் அப்படி பட்டா கிடையாது. உன் மேல உயிரே வச்சிருக்கவன் கோத்த கிளப்பி உன்னை வெறுப்பு வச்சிடாத. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு உன்னை வெறுத்துரும். உனக்கு நல்லா தெரியும் நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன், உன் மேல உயிரா இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ எத்தனை தடவை இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்துறீங்க. கத்தாதே. நான் அப்படிதான் கத்துவேன். என்னை ஏமாத்திட்டேன், என்னை ஏமாத்திட்டேன். கத்தாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கத்தாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் வருவேன், கிளம்பி இருக்கணும், இல்ல கொண்டு எரிஞ்சுவேன். எதுக்கு பதட்டமா வர? அவன் கூட்டிட்டு வருவான். இதெல்லாம் பெரிய தப்பு. பாவம், அவன் நம்ம வீட்டுல ஒருத்தே. அவகிட்ட சொல்லாம எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுனீங்க? இங்க பாரு, உனக்கும் உடம்பு சரியில்லை. அவகிட்ட சொன்னா கண்டிப்பா அதை எதிர்த்து நிப்பா. அதான் அவன் சொல்லாம முடிச்சாச்சு. இதுல என்ன இருக்குது? ஒண்ணு இல்ல. இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மனசை உடைக்கிற சம்பவம். அவளுக்கு எப்படிங்க நம்ம ஒவ்வொருத்த மாதிரி நம்பிக்கை வரும்? அவன் மனசை நீங்க எல்லாம் உடைச்சிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல.
ஒருத்தர் தானே ஏற்பாடு பண்ணிருக்கான், அவனுக்கு தெரியாது. வீட்டுல போய் சொல்லிக்கிட்டது இந்த எதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் போய் கூட்டு வரேன்னு போயிருக்கானு. இல்ல தப்பு. டேய், அவன் பொண்ணு தடவை ஒரு எட்டு பாத்துட்டு இருந்தியா? இன்னும் வரலையா அவன்? யாராவது என் பேச்ச கேட்டீங்களாடா? டேய் பாவம்டா, அந்த புள்ளைய மட்டும் விட்டுட்டு இப்படி கழுத்து நடத்திட்டீங்களாடா? இல்லம்மா, ஏதாவது பிரச்சனைனா அவளும் எமோஷனல் ஆவா, அவளும் கத்துவா, அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும். வேண்டாம், அவளுக்கு நிச்சயமா இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. ஒரு கோவப்படுவா, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும். அதான் காது காது வச்ச மாதிரி முடிச்சாச்சு. டேய், அவன் எதுக்கான ஒரு காரணம் இருக்குல்லடா. சும்மா ஒண்ணு அவன் எதுக்கலையே. ஏன்டா வீட்டுல எங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்னமோ இது பெரிய தப்புன்னு தோணுதுடா. ஐயோ அம்மா, ஒண்ணுமே இல்ல, கல்யாணம் முடிஞ்சாச்சு. நான் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு போயாச்சு. நான் ஆண்டி இப்ப கூட போன் அடிச்சால, அவன் நல்லதா இருக்கான்னு. கொஞ்சம் கோவப்பட்டிருப்பா, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணு நினைக்க மாட்டாமா. மாப்பிள்ள ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரதா. என்ன இல்ல, அண்ணன் வீட்டுக்கு போனா இன்னும் காணாதான். எப்ப போனவ? எதுக்கு? தேன்மொழிய கூட்டிட்டு வரேன்னு இப்ப ஏன் போனாங்க? ஏன்? அவன் இடத்துல யாரா இருந்தாலும் கோவம் வரும். என்ன சொல்றீங்க? அதான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அவளை மட்டும் வீட்டுல விட்டுட்டு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். நான் அதான் அங்க வச்சே சொன்னேன், வேண்டாம் வேண்டான்னு. யாரும் கேட்கல. தெரியும், எனக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணிட்டீங்க. நானும் கூட சேர்ந்துக்கிட்டேன். ஏய் தப்புடா, வீட்டுல ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு அவளுக்கு தெரியக்கூடாதுங்க. எப்போ நியாயத்தை தாண்டா அந்த புள்ள பேசுது. அவ பேசுற விதம் தான் தப்பு, ஆனா பேசுற காரியம் சரி. இல்ல, அதுல அவ கோபப்பட மாட்டா. என்னதான் இப்படி சொல்றீங்க? ஆனந்தி விட்டுட்டு நம்ம எல்லாம் பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல, என் பொண்ணு ரோஹினி விட்டுட்டு நாமெல்லாம் இங்க வந்து டைம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படித்தானே அவளும். சரி சரி, அவன் வந்தானே பாத்துக்கலாம். அப்படின்னா எல்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்திக்கலாம். சரிங்க அத்தா, நான் வேணா வீட்டுல பாத்துட்டுமா? இந்த அத்தா வந்துட்டாவ. டேய், தெருவழி கூப்பிட்டு வரலையா? இல்ல. ஏன் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு போன? சரி, அவன் வரல. நம்ம மத்த வேலையெல்லாம் பாப்போம். இந்த பந்தியில ஆரம்பிச்சு அப்படி ரிசப்ஷனுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏமா உள்ள வாங்க. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. அவளையா கூட்டிட்டு வரல? வரலன்னு சொல்லிட்டா. வரலன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு வந்துருவியா? காலை வந்து கெஞ்சி மாத்திட்டேன், வரல. இப்ப என்ன பண்ணணும்? இல்ல, ஆக வேண்டிய வேலையை பாருங்களேன். மண்டத்துல இருந்து வேலை எப்படி கிடக்கல, போங்க. இல்ல இல்ல, இது தப்பு இல்ல. சரி, அவ கோப்படதான் செய்வா. நீ மட்டும் கூட்ட வேண்டி தானே. சரிங்கத்தா, நீங்க மண்டத்துல நடக்க வேலையை பாருங்க. நான் ரோகிணியை கூட்டிட்டு போறேன். ரோகிணி கூட்டா வருவா. சரி. நீ கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னா? கூப்பிட்டு பார்த்தேன், வரல, கோபப்பட்டா. சரி, அப்ப கரண்ட் போட்டு வந்துட்டேன். இல்லையா, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. அதான் சண்டை போட்டியாடா? சண்டையா போட்ட? இல்ல, கத்துனா கத்துனா அதுக்கு புள்ள செத்துருன்னு ஏதோ வாத்தி விட்டா. கோவத்துட்டு அதுக்கு கோவத்துல அரைஞ்சிட்டேன். அவசியமே இல்ல. நீ எவ்வளவு மேல கை வைக்கிறதுக்கு? நீ எவ்வளவு மேல கை வைக்கிறதுக்கு? சண்டை போடுறா. தூரம் வாங்க தரட்டும். இங்க வாங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க. நீ ஒண்ணு ஆத்திரப்பட வேண்டாம். சண்டை போடுங்கடா, நல்ல சண்டை போடுங்க. கொன்னுருவேன், சொல்லிக்கிட்டே இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற சத்தியமான கொன்னுருவேன். சரி, சண்டை போடா, வாங்க எல்லா வீட்டுல பேசிட்டு வரலாம். தெரிஞ்சுதா, முன்னாடி பாத்துட்டு நான் வரேன். சரியா, வீட்டுக்கு வாங்க போலாம். வேணா, அவன் இருப்பா. அவன் இப்படி சொல்லுவான், வாங்க போய் பார்த்து வரலாம். அடிச்சிருக்கல நீ, குழந்தை பண்ணவா? அவன் ஒண்ணு தப்பு பண்ணல. தப்பு பண்ணது நம்மதான். நான் ஒன்னும் தப்பெல்லாம் ஒண்ணு பேசல. வாடுதான் கூப்பிட்டேன், காரணத்தை சொன்னேன். சாப்பிட வாடு கூப்பிட்டா சாப்பிட பிள்ளை சண்டை இருக்கா? எப்படி இருக்கும் எனக்கு? சரி, அவன் கோவம் இருக்கா, அதுக்காக அடிச்சிருவியா? என்னடா பழக்கம் இது? வயிற்றுல புள்ள இருக்கும் போது புள்ள தச்சு அடிச்சிருக்க. என்ன வார்த்தை பேசுறா? எப்படி இருக்கும் எனக்கு கேட்கும் போது? அவன் இருந்தா ஏதோ பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லவா வந்தான்? இவ்வளவு யோக்கியமா பேசுறவன் ஏன்டா இந்த காலத்துக்கு வந்த? தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. தேவலாம் பேசாத, ரொம்ப அத்தம் தானே. பாடுங்க, அவளை அடிச்சு போட்டு இருக்கீங்க. என்னன்னு பாக்கலாம் வாங்க. வீட்டுல யாரும் தான் எல்லாரும் இருக்காங்க, அக்கா மாதிரி எல்லாரும் இருந்தாங்க. சரி வாங்க போலாம்.
டேய் போன் அடிக்க பாரு. யார்டா போன்ல? அவன் நம்பர் தான், தேன்மொழி நம்பர் தான். சப்பா, இப்பதான் நிம்மதியா வருது. சரி பேசு. என்ன சொல்லு. செம்மொழி அக்கா. செம்பகலியா? அவன் ஏன்டா போன் அடிக்கா? என்ன? ஏய் டேய், அது ஒண்ணு வச்சுக்க, சத்தியமா கொன்று வேண்டாடா. அக்கா, அவகிட்ட போனை கொடுங்க. பொண்ணு தர தேன்மொழி சாப்பிட எழுப்பணும்டா, எந்திக்க மாட்டுக்கா. என்னது? என்னாச்சு? டேய், என்னடா? போச்சு போச்சு, என்னடா பண்ணி வச்சுட்டு வந்த? டேய், நான் சத்தியமா கொலைக்காரன மாறிடுவேன், கொலைக்காரன மாறிடுவேன். எழுப்பி பாத்தீங்களாக்கா? எழுப்பணும்டா, எந்திக்க மாட்டேக்கா, நீ சீக்கிரம் வா. நான் வரேன். வந்துட்டேன். என்னடா, எதுக்கு எந்திக்க மாட்டேக்கா? கொஞ்சம் வெளியில போகும், கொஞ்சம் வெளியில போகும். டேய், பக்கத்துல நர்ஸுக்கு இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு காட்டணும், மயக்கத்துல தான் இருக்கான்னு சொல்றாங்க. சரி, கொஞ்சம் வெளியில போக. உயிருக்கு காதலிச்சவள, என்ன நம்பி வந்தவள அடிச்சிருக்க கூடாது, அடிச்சிருக்க கூடாது. கண்ணு திறந்து பாருங்க, கண்ணு திறந்து பாருடி. எனக்கு இருக்க நீ மட்டும் தாண்டி, எனக்கு இருக்க நீ மட்டும் தாண்டி. நான் அடிச்சிருக்க கூடாது, நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஒருத்தன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது, ஒன்னு கெட்டவனுக்கு இருக்கணும், இல்லைன்னா குடும்பத்துக்கு இருக்கணும். ரெண்டையும் மெயின்டைன் பண்ணாடா போச்சு, பொண்டாட்டி இழக்க வேண்டியது. மற்றவங்களுக்காக நான் வேண்டிய இழந்துருவோம் போலுக்க. என்ன நம்பி வந்தவா, என் கூட கடைசி வரைக்கும் வாழ போறவா, உன்னை விட்டுட்டு மத்தவங்க வேணும்னு போன இதான் கேள்வி. நீ போன நானாக, ஆனா நான் உன்னை விட்டுட்டு மத்தவங்களுக்காக ஓடிட்டேன்னு, உன்னை விட்டுட்டு மத்தவங்களுக்காக ஓடிட்டேன்னு தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் விட்டுருக்க கூடாது, மன்னிச்சிருடு மன்னிச்சிருடு. என்னாச்சு? என்னாச்சுதே? மூச்சு மூச்சு இல்லாம இருக்காது, பயமா இருக்கடா. கொண்டுட்டியா? கொண்டுட்டியானே? ஏன்டா? என் உசுருடாவா, என் உசுருடா. அதான் புள்ள தச்சுன்னு கூட பார்க்காம அரைஞ்சிருக்கல நீ. அப்படி என்னடா அவன்கிட்ட கத்திருப்பா? அவனை அடிக்கவே செஞ்சிருக்கட்டுப்ப, அடிக்கலாமாடா? தேன்மொழி எனக்கு வேணும்டா. நீ பார்த்து கிழிச்சதுல போதும், நீ அவளை கேளையே, அவளை கேளையே. உனக்கு தொடர்ந்துக்கு கூட தகுதி இல்ல, கேளைடா. நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போறேன், நான் தூக்கிட்டு வரேன். உன் மூச்சு கத்து கூட அவன் மேல படக்கூடாது. குழந்தை பெத்தெடுக்கிற வரைக்கும் பக்கத்துல வந்துட்டு வச்சுக்க, உன்னை நான் கொண்டே போட்டுருவேன். கொண்டவள அடிச்சானா அடிச்சு டேய், அவளுக்கும் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், உனக்கும் எனக்குமான உரம் முடிஞ்சு போயிடும். ஐயோ உசுரு, உசுரு முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன மன்னிச்சிருடு, என்ன மன்னிச்சிருடு. எனக்கு என் தேன்மொழி வேணும், எனக்கு என் தேன்மொழி வேணும், எனக்கு என் தேன்மொழி வேணும். அவன் உசுரு இல்ல, அதுக்கும் மேல அவன் உசுரு. மன்னிச்சிரு, சத்தியமா பண்ணணும், கோபட படக்கூடாது நினைப்பேன். ஏதோ கோபப்பட்டு மன்னிச்சிருடு. சரி விடு, டாக்டர் தான் கொஞ்சம் கண் திறந்தோம்னு சொல்லியிருக்காங்களே, விடுமா. படிச்சு படிச்சு சொல்லு, அவகிட்ட விஷயத்த சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாருமே சேர்ந்து மூடி மறைச்சிட்டீங்கல்ல. அத்தை,
எல்லாரும் எப்படி கல் நிஜமா மாறினீங்க? எவ்வளவோ சொன்ன, அவகிட்ட சொல்லவும் சொல்லவனு. டேய், யார் வேணாலும் சொல்ல வந்திருக்கலாம், நீ சொல்லிருக்கணும்டா. ரகசியமாவது அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். இந்த குடும்பத்துல தான் நான் இருக்கேன், எனக்கு உண்மையில அசிங்கமா இருக்கடா. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளை இல்ல நினைக்கிறவன். ஒரு புள்ள தச்சு படிச்சிருக்க நீ. 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து அழுதாலும் இந்த பாவனை விட்டு போவாரு. அவன் என்ன தப்பா கேட்டிருக்கா? அவன் உரிமையை என்ன கேட்டிருக்கா? அவன் உரிமையை கேட்டா உனக்கு கோவம் வந்திருக்கு, அப்படிதானே? இந்த வீட்டுல அவன் ஏன்டா அதுதானே கேட்டா? அவன் கிட்ட சொல்லாம கழுத்து நடத்துறது தப்பு. நீ சாப்பிடறதுக்கு மட்டும் கூப்பிட்டா அவன் என்ன உனக்கு பொண்டாட்டி இல்ல யார் அவனுக்கு? ஏதோ கூட்டிட்டு வந்தவளை கூட்டிட்டு மாதிரி கூப்பிட்டுருக்க. அது எந்த பொண்ணால தாங்கிக்க முடியும்? நீ சாப்பிட கூடாம இருந்தா கூட அவ பாட்டுக்கு கோத்துல எதிர்ப்பா. இல்ல என் புள்ளையடா, எவ்வளவு பெரிய பாவத்தடா பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணிட்டோம். சரி, அழாதீங்க யாரும். சரிடா, அவன் கண்ணு தொண்டனை எல்லாரும் மன்னிப்பு கேட்டா தப்புதான். முதல்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணுடா. உனக்கும் தேமுடிக்க கல்யாணம் முடிஞ்சதா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாதான், வெளிய மக்கள் தாலி கட்டுங்க. சாரிடு, தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் பேச தள்ளி நில்லுங்க. பொடுத்துற எந்தி. இல்ல, நான் இப்படியே வச்சிருக்கேன். பொடுத்துற, மிருகத்தை கவனிச்சிருக்கியா? குருவியா இருக்கட்டும், ஊர் பிராணியா இருக்கட்டும், தான் என சேர்ந்த தான் தோண குட்டி போட போகுது இல்ல, அது தான் கருவை சுமக்குனாலே அதை பொத்தி பாதுகாக்கும். அது குட்டி போடுற வரைக்கும் இல்ல முட்டைடுற வரைக்கும் அந்த ஆண் குருவி தான் அதை பொத்தி பாதுகாக்கும். ஏன் எனக்கு கூட அது போய் தான் பொறுக்கி கொண்டு கொடுக்கும். இந்த 5 அறிவு இருக்கிற ஜீவன்களுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த 6 இருக்கிற மனுஷங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவ சுமக்கிறது ஓ பிள்ளைய. 5 அறிவு ஜீவன் என்னைக்கா தன் துணையை அடிக்கிறதோ இல்ல ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லன்னா அதை விட்டுட்டு இன்னொரு துணையை தேடி போறது எங்கேயாவது பார்த்திருக்கீங்க? அதை அடக்காத்து குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் தான் உசுரை கொடுத்து பாதுகாக்கும் அந்த 5 அறிவு உள்ள ஜீவன் உள்ள பறவை. அதுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷங்க பயிலுக்கு இல்ல. இந்த மாதிரி நேரத்துல கற்பனை பண்ணிக்கிட்ட கத்தி பேசுறதே தப்பு. நீ கை நீட்டி அடிச்சிருக்க. சாதா மனுஷன் அடிச்சாலே தாங்க முடியாது. நீ போலீஸுக்காரன். பல பேரை அடிச்சு அது மறத்து போய் இருக்கும். இப்போ அவளுக்கு நீ அடிச்சதுனால அதிர்ச்சி வரல, நம்ம நம்பினவன் நம்மளை ஏமாத்திட்டானுங்கிறத அவளுக்கு அதிர்ச்சி. ஏமாற்றத்தின் வலி அவ மூளை செயலிழந்துட்டு தாங்கிக்க முடியாத வலி. உன்கிட்ட இருந்து வந்த அந்த ஏமாற்றம் அவளை அதிர்ச்சி ஆக்கியிருக்கு. எங்க அவன் நம்மளை விட்டு போயிருவாங்க போதுதான் பயமே வருதுல்ல? அதையே நம்ம நல்லா இருக்கும் போது உங்களுக்கு பார்க்க தெரிய மாட்டேங்குது. அவன் நம்மளை விட்டு போயிருவான்னு நினைக்கும் போது இருந்த பயம் அவன் நல்லா இருக்கும் போதும் வரணும். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அவன் மயக்கம் தெரியறதுக்கு. அவன் மூளைக்கு தேவையான மருந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அவன் மீண்டு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அவளை தள்ளி இரு. அந்த மாதிரி ஆம்பளைங்களாம் பார்த்தா இப்பெல்லாம் மதிப்பு கொடுக்கவே தோண மாட்டேங்குது. தள்ளி இரு பொழுதுற. கட்டின அவளை அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது. இங்க பாரு, அவ உனக்கு துணையா வந்தவதான், உனக்கு அடிமையா வரல. நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கழுத்தை தாலி கட்டினா அவளுக்கு நமக்கு அடிமை நம்ம சொல்லலாம் கேட்கணும்னு. இல்ல, அவ உங்க கூட கடைசி வரைக்கும் வர்றதுக்காக கடவுளா அனுப்பப்பட்டவா. தெய்வம் அவளுக்காக உன்னை படைக்கல, உனக்காகத்தான் அவளை படைச்சிருக்காரு. உனக்கு ஒரு துணை வேணுங்கக்காகத்தான், அவளுக்கு ஒரு துணை வேணும்னு இல்ல. தெய்வம் உன்னைத்தான் படைச்சாரு, உனக்கு துணையா அவளை படைச்சாரு. அப்படி உனக்கு துணையா படைச்சவளை எப்படி பார்க்கணும்? வரம். அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கற வரம். வரத்தை வரமா நினைங்க, அவளை தெண்டமா நினைக்காதீங்க. எந்த குடும்பத்துல பொண்டாட்டிய ஒருத்த நேசிக்கிறானோ அந்த குடும்பம் தான் செழிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். எவன் ஒருவன் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிறானோ அந்த குடும்பம் தான் மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா வராது. பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணும். அவ மகிழ்ச்சியா இருந்தாதான் வீடு மகிழ்ச்சியா இருக்கும். வீடு மகிழ்ச்சியா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை செழிப்பா மாறும். நீ உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தினாலும் இவ வேதனைப்படுத்தினா உனக்கு ஒரு நன்மை கிடையாது. உலகத்துல இருக்க வேற மத்தவங்க எல்லாம் உனக்கு அப்பப்போ வந்துட்டு போகக்கூடியவங்க, உன் வாழ்க்கையில பாதி தூரம் வரக்கூடியவங்க.
ஆனா கெட்டினவ மட்டும்தான் உனக்கு கடைசி வரைக்கும். தம்பிக்காக செஞ்சேன், அக்காவுக்காக செஞ்சேன், அம்மாவுக்காக செஞ்சேன்னு நீ ஓடுன. ஆனா உன்னை நம்பி வந்தவள பொண்டாட்டிக்காக யார வேணாலும் இழக்கலாம். ஆனா மத்தவங்களுக்காக பொண்டாட்டியை இழக்க கூடாது. அப்படி ஒருத்தன் இழக்காமன்னா அவன் முட்டா பயலாதான் இருக்கணும். நல்லா அவன் மண்டல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க டாக்டர். எங்க பாரு, நீ அவ இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்ட. ஆனா நீ இல்லாம அவளால வாழ முடியும். ஆனா வாழ மாட்டா. ஏன்னா உன் மேல் உள்ள காதல். நம்ம இல்லைன்னா இந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட மாட்டாருங்கிற ஒரு எண்ணம். அப்படி ஒவ்வொரு பொம்பளையிலும் நினைக்கிற போய் தான் நீங்க இந்த குடும்பம் குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இவன் இல்லட்டா நமக்கு என்னன்னு நினைச்சுக்க பொம்பளை. அவன் ஈர துணியை கட்டிக்கிட்டு குறுக்கு பிடிச்சுக்கிட்டாண்டாலேனோ. சாரி சாரி. பொண்ணுத்தர நீ செஞ்சது மிகப்பெரிய பாவம். அவன் எவ்வளவு பெரிய தப்பு தான் பண்ணட்டுமே. உன்கிட்ட வாக்குவாதமே பண்ணட்டுமே. திருப்பி நீ வாக்குவாதம் பண்ணு. ஆனா கை நீட்டக்கூடாது. பெண்கள் இயற்கையாவே பலவீனமானவங்க. நீ பலம் உள்ளவன். ஒரு பலம் உள்ளவன் ஒரு பலவீனமானவனை அடிக்கிறது வீரமானு கேட்க, ஆம்பளைக்கு அழகானு கேட்க. அதாவது உன் வீரத்தை கொண்டு எறும்பு கிட்ட காட்டின கதையா இருக்குது. ஏன் உன் வீரத்தை கொண்டு யானைகிட்ட காட்டு பாப்போம். தூக்கி வீசிரும். எறும்பு கிட்டனால ஈஸியா காட்டிட்டீங்க. அப்படித்தானே? எவன் ஒருத்தன் பொண்டாட்டியை அடிச்சிட்டு இந்த கேஸ் விஷயமா அங்க வாரானோ அவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன். அன்னைக்கிளி அம்மாவுக்காக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்தி. அவளுக்கு ஒண்ணும் செய்யாதுல. ஒண்ணு செய்யாதுன்னா நான் சொல்ல முடியாது. மயக்கத்துல இருக்கா, பாதிக்கப்பட்டிருக்கா. உலகத்திலே மிகப்பெரிய வலி ஏமாறப்பட்ட வலி. நம்மள அற்பமா நினைச்சிட்டாங்களே, நம்மள ஊதாசனப்படுத்திட்டாங்களே, நம்மள ஏமாத்திட்டாங்களேன்னு நினைக்கிற வலி இருக்கு பாரு, அது ஆபத்தானது. என்ன சொல்றீங்க? அது உனக்கு ஆபத்து. அவ பொங்கி எழுந்தா நீ தாங்கிக்கிட மாட்ட. அவ தனக்குள்ளே அடக்குன போய் தான் அவளுக்கு பாதிப்பு. அந்த கோபத்தையும் ஆத்தத்தையும் உன்கிட்ட காட்டியிருந்தா அவளுக்கு மயக்கம் வந்திருக்காது. அவளுக்கு ஒண்ணும் செய்யாதுல்ல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க. இங்க பாரு, நான் அவ சரீரத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், மனசுக்கு இல்ல. அவ மூளைக்கு என்ன தோணுதுன்னு இப்ப எனக்கு தெரியாது. நான் மயக்கத்தை தெளிய வைக்க முடியும், அவ்வளவுதான். அவ மனசும் மூளையும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு. இங்க பாரு, அவ மயக்கம் தெளிஞ்ச உடனே அவகிட்ட கால விழுந்து மன்னிப்பு கேட்கியோ இல்ல அவ மனசுல இருக்க பாரத்தை எப்படி குறைப்பியோ எனக்கு தெரியாது. குறைச்சா அவளும் புள்ளையும் நல்லா இருப்பாங்க. உன் புள்ள உனக்கு ஆரோக்கியமா நல்லபடியா வேணும்னா அவன் மனசுல இருக்கிற வழியை எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆனா அவளை லேசில ஒரு பொம்பளை லேசில இருக்கிறவங்கள மறக்க மாட்டா. ஒரு திருப்பி ஏமாறப்பட்டா அவ சாகுற வரைக்கும் அவன் மனசுக்குள்ளதான் இருக்கும். வெளியில காட்டிக்க மாட்டா பிடிச்சவங்களுக்காக. ஒரு வேலை ஒண்ணு அவளுக்கு பிடிக்குன்னா வெளியில காட்டிக்க மாட்டா. ஆனா அவன் மனசுக்குள்ளதான் இருக்கும். உன் மேலுள்ள நம்பிக்கை அவளுக்கு போச்சுது. புள்ள பூச்சி கூட நீங்க பண்ண சம்பவத்தை பார்த்தா கோபப்பட்டிருக்கோம். அவ வாய் உள்ள புள்ள, அவளுக்கு கோபம் வராதே. அன்னைக்கிலியம்மா, இதை நீங்க சத்தம் போட மாட்டீங்க. வீட்டுல ஒரு கல்யாணத்தை நடத்திட்டு புள்ள கிட்ட சொல்லாம போயிருக்கீங்க. கொஞ்ச நாளாவே அவளுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. அதனால அவகிட்ட சொல்லிட்டாங்களா வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. அவன் எப்படி சொல்லாம இருப்பான் கெட்டவ கிட்டன்னு நான் இருந்துட்டேன். மண்டத்துக்கு போகும்போது தான் என்கிட்ட எல்லாருமே விஷயத்த சொன்னாங்க. அந்த நேரத்துல இருந்து நான் கத்துக்கிட்டேன் டாக்டர் இருக்கேன். எனக்குல ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. அவன் என்கிட்ட கொஞ்ச நாள பேச மாட்டான். இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். இல்லைன்னா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன இதுல குற்றவாளி ஆக்கிட்டாங்க. நான் ஒரு காலம் இந்த பாவத்துல ஈடுபடவே மாட்டேன். நீங்களா தப்பு பண்ணிட்டு நல்ல மனுஷன் சேர்த்து குற்றவாளி ஆக்கியிருக்கீங்க. இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த வழி அந்த அம்மாவுக்கும் தானே. தப்புதான் தப்புதான். எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும், வீட்டுல ஒருத்தங்களை ஒதுக்கி வைக்காதீங்க. அவங்க யாரா இருந்துட்டு போட்டோம். அடங்க பாரு, எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம். தயவு செய்து வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குன்னா அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க. என்னத்தான் அவங்க கோபக்காரங்களா அடங்கப்படாரியா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லாம எல்லாரும் நடத்திட்டாங்களேன்னு அவங்களுக்குள்ள ஒரு வழி வரதான் செய்யும். அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நல்லதோ கெட்டதோ எல்லாரையும் சேர்த்துக்கிடுங்க. தப்புதான் டாக்டர், தப்புதான். இப்ப பாருங்க, ஒரு பிள்ளைத்தாச்சு எங்க போய் முடிய போதும் பாருங்க. இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு முடிப்பா. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? எவ்வளவா சொன்னேன். வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டிக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டலான்னு. வந்துகிட்டு இருக்கான்னு போய் சொல்லிட்டீங்களா எல்லாரும் சத்தியா கிட்ட? சாரி. அல்லடா, நல்லாளு நல்லாளு. கப்பா, நான் சாதாரண சொல்ல நினைக்காத. பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க. நான் அப்புறம் கெட்டவனா மாறிட்டேன் அப்படி எதுவும் சொல்லக்கூடாது. சாரிடே.
புள்ள வந்திருக்கா பாருடி. எதையும் புள்ளை விட்டுட்டு போயிடாதடி. ப்ளீஸ் புள்ளை பாருடி. புள்ளை பாருடி. என்ன மன்னிச்சுக்கடி, தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன், என்ன பாருடி.